மைக்கியம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பல சுவாரஸ்யமான நியூஸோட முத்தலீப் சார் நம்மளுக்கு பேட்டி கொடுக்க வந்திருக்காரு. பார்ப்போம் என்ன பல சுவாரஸ்யங்களை வச்சுருக்காருன்ட்டு. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு காலையிலேருந்தே ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதில் முக்கியமான விஷயம் மின்வாரியத்துறையோட வெள்ளை அறிக்கை. அமைச்சர் விடியும் போது ரைடு. ஆமாம், அது விட்டீங்களா? ரைடு இன்னொரு பக்கம் பார்த்தா கிட்டத்தட்ட 17 இடங்கள்னு சொல்கிறாங்க. எல்லா பண்ணை வீடு, எத்தனை பண்ணை வீடு இருக்கோ எல்லா வீட்லேயும் இங்கேருந்து திருவண்ணாமலை வரைக்கும் வரிசையாக ரைடு. இன்னொரு பக்கம் இன்னைக்கு இது முகூர்த்த நாள். ஒரு சைடு முகூர்த்த அரசியல். அதுதான் திரும்ப தலைவரை ஆணையிடுங்கள், தனித்து நின்று வென்று காட்டுவோம். அதுதான் ஆணையிட சொல்லி தனிச்சு எங்க நிற்கிறது, தனிச்சு தான் விட்டாங்களா? அதனால ஒரு சைடு முகூர்த்த அரசியல் வேறு போய்கிட்டு இருக்கு. முதல்ல நம்ம வெள்ளை அறிக்கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி பார்க்குறீங்க? ஒரு மாதிரி டீட்டெயில்டான ரிப்போர்ட் கொடுத்து எனக்கு ஒரே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வருத்தம்னு சொல்கிறதா, இதில் வெள்ளை அறிக்கையிலையா? ஆமாம், ஒரு சுட்டிக்காட்ட சொல்கிறதா, அதிக ஆங்கில கலப்பு வார்த்தைகள். டாரிஃப் ஏற்றிட்டாங்கன்றார். ரோட்டில் நின்று பார்த்துட்டு இருக்கான்ல, வெள்ளை அறிக்கை எதோ சொல்கிறார், டாரிஃப் ஏற்றிட்டான்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அது ஏதோ டாடா டீ மாதிரி ஏதோ டீன்னு நினச்சிக்குவான். விலை உயர்வுன்னு சொல்லி மின் கட்டண உயர்வு, இந்த மாதிரி பல இடங்களில் ரொம்ப வேகமாக போகிறாரு. ப்ளஸ்ஸு அந்த வார்த்தைகள் டெக்னிக்கல் வேர்டெல்லாம் ரொம்ப இதுவாக கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் இதுவாக சொன்னால் தான் ஜனங்களுக்கு இவர்கள் பண்ண கூத்துலாம் தெரியும். அதனால் அவ்வளோ சம்பவம் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக சொல்லணுன்னா 2001 அவர் வராரு. 2001 2001 டு 2006, 2006 டு 2011 கலைஞர் ஆட்சி, 2011 டு 2016 ஏடிஎம்கே ஆட்சி, 16 டு 21 ஏடிஎம்கே ஆட்சி, 21 டு 26 டிஎம்கே ஆட்சி, அப்பா ஆட்சி. அப்போது இத்தனை இதில் மிக 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 மோசமாக மின்வாரியம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் ஒன்றும் இல்லாமல் இருந்தது. கண்டபடி மின் கட்டணத்தை உயர்த்தினதில் நம்பர் 1 இருந்தது. ஊழியர்களே வேலைக்கு எடுக்காது புதிதாக. அதாவது 2001 டு 2006 கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வேலைக்கு இருந்திருக்காங்க. ஆமாம். இப்போ 70,000 பேர் தான் வேலைக்கு இருக்காங்க. ஆனால் தேவைப்படுற ஆள் 1,70,000. ஆமாம். இப்போ ஒரு 78,000 பேர்கிட்ட தேவை. கிட்டத்தட்ட இன்னும் ஆமாம், பாதிக்கு பாதி. அப்போ எடுக்காமே இருந்தது. புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்காது. சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்கள்ல, துணை மின் நிலையங்கள். அந்த துணை மின் நிலையங்களில் ஒவ்வொரு பீரியட்லேயும் கட்டிக்கிட்டு வருவாங்க. அதுதான் இருக்கிறதே மெயின். அதில் மோசமாக மிக 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 குறைவாக கட்டினது. அப்புறம் கடன், இஷ்டத்துக்கு கடன் வாங்கினது. அந்த கடனை ஆக்கப்பூர்வமான வழியிலையும் செலவு பண்ணாமல், கடன் ஒரு பக்கம் வாங்கி ஒரு வருமானம், மின்கட்டண உயர்வு ஒரு பக்கம் வருமானம், இந்த வருமானங்கள்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் தெரியலை. இவர் என்ன சொல்கிறாரு, அமைச்சரை கேட்டால் என்ன கேட்டிங்கன்னா 3 அமைச்சர் இருந்தாங்க. தங்கம் தென்னரசு, சிவசங்கர், கடைசியாக திரு செந்தில் பாலாஜி அவர்கள். முதல்லையும் செந்தில் பாலாஜி தான். ஆமாம், ஸ்டார்டிங். அதனால் அதான் ரொட்டேஷன். கடைசியாக செந்தில் பாலாஜி, கடைசியாக சிவசங்கர். ஆமாம். அதனால் இந்த துறை அவ்வளோ பெரிய துறை. சிவசங்கரே ஜூனியர். அவர் போக்குவரத்து கழகத்தை எந்த அளவுக்கு வச்சுருந்தாருன்னு இனிமேல் வரப்போகுது மேட்ரு. அடுத்து அதுவும் டெபிசிட்டில் தான் இருக்குது. டெபிசிட்டி. அதில் ஒரு விஷயம் பார்த்தா, இவி பஸ்ஸு ஒரு உலக வங்கி உதவியோட ஜெர்மன் நாட்டு அந்த இது வந்து உங்களுக்கு பஸ்ஸு கொடுக்குறான், உதவி கொடுக்குறான். அங்கேருந்து பஸ்ஸை வாங்கி இங்கே ஒரு நிறுவனம் வாங்குது. அந்த நிறுவனத்தை அங்கேருந்து வாங்கி இந்த நிறுவனத்துக்கு இவங்க கொடுக்குறாங்க, வாங்கி கவர்மெண்ட்டு, போக்குவரத்து கழகம். அந்த நிறுவனம் ஓட்டுமா, அதுக்கு நஷ்டம் வந்தாலும் கவர்மெண்ட்டே கொடுக்குமா. எதுக்கியா? அதை தான் கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இதை எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி விந்தையான விஷயங்கள். ஒருவேளை பஸ் அவனே வாங்கினா கூட ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது. இவங்களே பஸ்ஸை வாங்கி அவன்கிட்ட கொடுத்து நஷ்டம் ஆனாலும் நஷ்டத்தையும் சேர்த்து கொடுப்பாங்களாம். இது எப்படி தெரியுமா இருக்குது? இந்த முன்னாடிலாம் கல்யாணம் ஆனால் புதுசாக மாப்பிள்ளைக்கு வண்டியும் வாங்கி கொடுத்து பெட்ரோலும் போட்டு கொடுத்து அந்த வண்டி ரிப்பேர் ஆனால் அதையும் சொல்ல, வீட்டில் சோத்தையும் போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு மாப்பிள்ளை, அருமையான மாப்பிள்ளை பிடிச்சிருக்காங்க. ஒரு படத்தில் பாக்யராஜுக்கு அந்த அவர் மாமனார் வந்துட்டு அப்படி தயங்கிட்டே நிற்பார், இந்த வண்டி ஓகேங்களா சார், அந்த மாதிரி. இதில் தனியார் ஏற்கனவே இவி பஸ் இங்கே ஓடுதில்ல சென்னையில். இதே குற்றச்சாட்டை என்கிட்ட சொன்னார் ஒரு தொழிற்சங்க தலைவர், அண்ணா தொழிற்சங்க தலைவர். சிஐடிலலாம் இப்போ இல்லை தொழிற்சங்க தலைவர்கள், அவங்களாம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அவர் என்ன சொன்னான்னா, சார் இந்த பஸ்ஸு அவர்கள் குடும்பத்தை சார்ந்த, அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்ல தேவையில்ல. அப்போ இந்த இவி பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக எம்டிசின்னு போட்டிருக்கோம் பாருங்கள்.
பார்க்குற நேயர்கள் சென்னையில் இருக்கவங்க பாருங்கள், எம்டிசின்னு அவன் மட்டும் தான் பெருசாக போட்டுக்குவான். அதாவது எவன் அயோக்கியம் பண்ணானா அவன் நான் நேர்மையாளன் நான் அப்படின்னு அந்த மாதிரி. ஆனால் ஒரிஜினல் எம்டிசி பஸ் இருக்குல்ல, அது சின்னதாக மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கும். இதில் மட்டும் பெருசாக எம்பளம் அதெல்லாம் இருக்கும். அரசு போக்குவரத்து கழகம்னு தான் மெட்ரோ டிரான்ஸ்போர்ட். இப்போ அது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மாற்றிட்டாங்க. அது ஏற்கனவே இருந்தது தான். தமிழ்நாடு போட மாட்டாங்க. ஆமாம், நடுவில் கூட யாரோ போய் தமிழ்நாடுலாம் ஓட்டியிருந்தாங்க. அது நாம் தமிழர் ஓட்டினாங்க. அது பிரைவேட் பஸ்ஸில் ஓட்டிட்டாங்க. பஸ்ஸில் ஓட்டிட்டாங்க தமிழ்நாடு. அதனால தான் அவங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் சிக்கினுங்கிறாங்க. இப்போ இதில் என்னென்னா, அந்த பேருந்து அந்த குறிப்பிட்ட இவருக்கான லாபத்துக்காக சென்னையில் ஓட்டப்பட்டது. அந்த லாபம் வரலன்றதுக்காக கவர்மெண்ட்டு கூடுதலாக பணம் கொடுத்துச்சு. ஒரு மாதத்துக்கு ஒரு பஸ்ஸுக்கு 67,000 ரூபா என்னமோ ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்தாங்க. இது ஒரு பக்கம் 67 கோடின்னு நினைக்கிறேன் மாதம். இதுவோ டோட்டலாக இவங்களுக்கு நஷ்டமா, அவங்க நமக்கு சேவை செய்ய வந்து நஷ்டமா. அதனால நஷ்டத்தை எடுக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுவான். சேவைன்னா டிரைவர் மட்டும் போடுறாங்க, டிரைவர் கண்டக்டர் மட்டும். அதுவும் அவங்களே போட்டுக்குவாங்க. யார் கவர்மெண்ட்டா? அவங்களே போட்டுக்குவாங்க. அதான் அது மட்டும் தான் அவங்க போடுறாங்கன்ற எல்லாமே அவங்க கொடுத்து. ஆமாம், கொடுக்கறது. அந்த பேருந்துக்கான பணமும் இவங்களே கூடுதல் நஷ்டம் ஆகிறது இவங்களே கொடுத்துருவாங்க. பேருந்து வாங்கி ஓட்டுறாங்களே, அது நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு இடம் வேணும்ல, இடம் பராமரிப்பு மற்றது, அதுக்கு அவங்க பணம் செலவழிக்கணும்ல. அதெல்லாம் வேணாம், எங்களுடைய அரசு பேருந்து இதுவே உங்களுக்கு கொடுத்துட்றோம் ஃப்ரீயாக. அந்த டிப்போலையும் நிப்பாட்டிக்கலாம். அவங்களுக்கே கொடுத்துட்டாங்க. தனியாகவே டிரைவர் கண்டக்டர் போட்டு ஓட்டலாமே சார். ஏன் மத்திய அரசு பஸ்ஸு கொடுக்குறாங்க, இவி பஸ்ஸு ஸ்கீம் இருக்குங்க, அதில் வாங்கலை இதில். அதனால தான் இவங்க இதை ரத்து பண்ணிட்டாங்க. இன்னும் உங்களுக்கு பல விஷயங்கள் இருக்குது இந்த பேருந்து கொள்முதல் அது இதுன்னு. இதில் வேறு இப்போ ஒருத்தர் மாட்டியிருக்காரு, ஆளை பிடிசி இதில் நம்ம மெட்ரோவில் வேலைக்கு ஆள் வைக்கிறேன்ட்டு அமௌண்ட் வாங்கிட்டு மாட்டிகிட்டு இருக்காரு. அவர் பார்த்தா பிஇடி டீச்சராக சிவசங்கர்கிட்ட பிஏன்னு சொல்லி ஏமாத்தினாங்க. இது ஒரு பார்த்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இவர்கள் பண்ண கூத்துக்கள் பல விஷயம். இதில் இன்றைக்கி மின்சார வாரியத்தில் அவர் வெள்ளை அறிக்கையை விட்டிருக்காரு. அந்த வெள்ளை அறிக்கையில் அவர் சொல்கிறது பல விஷயங்கள் நமக்கு அப்படியே அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் அன்னைக்கு முந்தானேத்து செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னாரே, நாங்கள் இத்தனை சப்ஸ்டேஷன் போட்டிருக்கோம் பாருங்கள், நீங்கள் வேணால் அங்கே போய் ஆய்வு பண்ணலாம், எல்லாமே இருக்குது அப்படின்னாரு. சப்ஸ்டேஷன் போட போகிறதா சொல்லியிருக்காங்களாம். அதில் எங்கே போய் பார்க்குறது? அந்த நோட்டு புக் எடுத்து தான் பார்க்கணும். நோட் புக்கில் கூட இருக்காது, எங்கேயா ஸ்பீச்சில் சொல்லியிருக்கோம். அதையும் எடுத்து வச்சு அவர் சொல்லிட்டார். அவர் இப்போது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 70,000 ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது. அதான் 2 பேர் வேலையை ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஆள் வேலையை 4 பேர் வேலையை ஒரு ஆள் பார்த்து 4 பேர் வேலையை. அதனால தான் இந்த மின்வெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நீங்கள் திருப்பி அவன் எவ்வளோ தான் பண்ண முடியும்? அதில் அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறோன்னு வந்து பீஸை போடுறான்றாங்க. அவனுக்கு பீஸும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவன் ஃபோன் அட்டன் பண்ணுற வேலைக்கு வந்தவன். இவங்களுக்கு இபியில் வேலைக்கு இருந்தாலே அவனுக்கு எல்லா வேலையும் தெரியும் இவங்க நினைப்பு. அந்த மாதிரி இதில் உடனடியாக ஒரு 15,000 பேரை போடுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் போன கவர்மெண்ட்டில் இவர்கள் மொத்தம் எடுத்த ஆட்களை 4,500 பேர் 5,900 பேர். இந்த 5,900 பேரில் அவன் வேலைக்கு எடுத்து அவன் இருக்கானா இல்லையானே தெரியாதான். அவன் அந்தரில் இருக்கான், திரிசங்கு சொர்க்கம் மாதிரி. இப்போ அவர்களையும் சேர்த்து 20,900 பேரை நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய சாதனை பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷத்தில் எப்படி பேசுகிறாங்கங்க. மின்சார வாரியத்தில் நாங்கள் செய்யாது இந்த சட்டசபையிலேயே இது ஒன்று. சப்ஸ்டேஷன் கேட்டிங்கல்ல, 1910 சப்ஸ்டேஷன். இதில் வந்து 2001 தொடங்கின சப்ஸ்டேஷன் வந்து 618 போட்டது. அந்த 5 ஆண்டுகள்லையா இல்லை ஒரு 2001 இருந்தது. 2001 2006 வரைக்கும் அந்த பீரியடில் அமைக்கப்பட்ட சப்ஸ்டேஷன் துணை மின் நிலையங்கள் 259. அந்த 5 வருஷத்தில். ஆமாம். 2006-11 கலைஞர் பீரியடில் 289 அமைக்கப்பட்டது. அதை விட இன்னும் 30 கூட. ஆமாம். 2011-16 அவங்க ஜெயலலிதா அந்த பீரியடில் 263. 2016-21 எடப்பாடியார் பீரியடில் தான் அதிகம் 359 சப்ஸ்டேஷன் அமைச்சிருக்காங்க. இவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் 2021-26 122. 2000 விட கம்மி, எல்லாத்தோட கம்மிங்க. 2000 259, அதில்
பாதி கூட கிடையாது. 122 244 தான் ஆகும். அங்கே நீங்கள் இதையும் சேர்த்து சொல்லணும். அங்கே அப்போ 2001 to 2006 92,000 பேர் வேலை பார்த்துருக்காங்க. எப்போ அப்போ இருந்த மக்கள் தொகைக்கு இப்போ 8 கோடி மக்கள் தொகை. இப்போ இருக்கிறதுக்கு 70,000 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. அது 70,000 பேர் பற்றாக்குறை இருக்காங்க. 78,000 பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க. இதில் இணைப்புகளும் அதிகமாக இருக்குது. ஆமாம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா இவர்கள் சொல்கிறது 2001 1,35,000 இருந்திருக்கு. 2016 2021 வரைக்கும் 82,000 வாங்கியிருக்காங்க, போட்டிருக்காங்க புதுசாக. ஆனால் இந்த 21-26 99,000 புது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அதில் தான் முறைகேடு மாட்டினது. அதில் தான் 397 கோடி 44,000 டிரான்ஸ்ஃபார்மர்கள் முறைகேடுன்னு 10 ரூபா சாக்லேட்டை 15 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. இதில் எல்டி லைன் சொல்லுவாங்க. இந்த எல்டி லைனு அதுவும் இந்த பீரியடில் தான் ரொம்ப கம்மி. அதாவது 11-16 53, 16-21 2016 33, 21-26 திராவிட மாடல் ஆட்சியில் 23. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கள்ல சப்ஸ்டேஷனு 12 ரீஜன் தமிழ்நாட்டில் சப்ஸ்டேஷன் 121 சொன்னோம்ல, 122ன்னு 423 இவங்க வாயால் சொல்லிக்கிறாங்க. 423 நாங்கள் திறக்க போகிறோம் அப்படின்னு. அதில் அப்புறம் ஒரு சட்டமன்றத்தில் போய் பார்த்துக்கோங்கன்னு சொன்னார். அதுதான் வாயால் சொன்னது. அதை போய் பார்த்துக்குங்க. நாங்கள் 423 இருந்தா சார் பார்க்க 270 இந்த அமௌண்ட்டு இது சம்மந்தமாக ஆய்வுக்கு இருக்குது. ஆய்வுக்கு இருக்குது, அவ்வளோதான். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்கிட்ட எதாவது கேட்குறீங்க. இப்போ நம்ம அப்பாட்ட கேட்போம், அப்பா அதை வேணும்பா, ஷூ வேணும்பா. ஷூ தான்டா, வாங்கி தரேன்டா, சூப்பர் ஷூ ஒன்று வாங்கி பார்த்து வச்சுருக்கேன், வாங்கி தரேன் அப்படின்னா ஷூ வாங்கி கொடுத்துட்டேன்னு அர்த்தம் இல்லை. அந்த கதை தான். அதே மாதிரி இதுவும் முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம், அதாவது அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 25 வருஷம் தான் அதோட ஒரு லைஃப் டைம் மாதிரி. அதுக்கப்புறம் அது பழுதாகி டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் இல்லை, சப்ஸ்டேஷன் அப்படிதான். அதை ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்கும். ஆமாம். அதை நாங்கள் இப்போ அடுத்த 5 வருஷத்துல எவ்வளோ பண்ண போகிறோன்றதையும் அதில் அந்த பல விஷயம் சொல்லிட்டாங்க. ஆமாம். அதாவது நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். மின்சார வாரியம் இது முன்னாடி வரைக்கும் டிஎன்இபி அப்படின்ற தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, அது கீழே ஒரு ஹோல்டிங் கம்பெனியாக டான்ஜெட்கோ, டிரான்ஸ்கோ அப்படின்னு ரெண்டாக இருந்தது 2010 வரைக்கும். 2010க்கு அப்புறம், அதாவது 2024க்கு பிறகு இவங்க பிரிச்சிருக்காங்க. கடன் வாங்கிறத பிரித்து வாங்கலாம்ல. ஆமாம். ஒன்றா இருந்தால் ஒரே பேரில் வாங்கினா 2 கம்பெனினா பிரச்சனை, போயா நீ தகவல், அது 4 கம்பெனி ஆகிட்டா அப்படின்னு. டிஎன்பிடிசிஎல் மின் பகிர்மானம் டிஸ்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு, அது அப்புறம் டிஎன்பிஜிசிஎல் மின் உற்பத்தி ஜென்ரேஷன், டிஎன்ஜிஇசிஎல் பசுமை ஆற்றல் கிரீன் எனர்ஜி சோலார், டிரான்ஸ்கோ மின் தொடரமைப்பு டிரான்ஸ்மிஷன், இது 4ஆக பிரிச்சிட்டாங்க. இதில் ஒவ்வொரு காலகட்டத்தில் 5 வருஷத்தில் வந்த நிதி வருவாய் செலவு வருவாய் 2001 to 2006 59,000 கோடி, செலவு 67,000 கோடி, பற்றாக்குறை 8,000 கோடி. சில்லறை அதை நான் சொல்ல வாய் வலியுது இல்லை, சொல்லிடுறேன் சேர்த்த. 2006 2011 காலகட்டங்களில் 92,737 கோடி வருவாய், செலவு 1,28,200 கோடி, பற்றாக்குறை 35,000 கோடி. இது 2006-11 கலைஞர் பீரியடில், கரண்ட்டே இல்லை, மின்வெட்டு பீரியடில் வருவாய்க்கும் செலவுக்கும் பற்றாக்குறை 35,000 கோடி. அதாவது 8,000 35,000 27,000 கோடி ரூபா கூடுதலாக. எல்லாம் அவருக்கு ஸ்கூல் படிக்கும்போது இந்த டைமில் கரண்ட் போயிருன்ட்டு 2 ஹவர்லாம் வச்சுருந்தாங்க. ஆமாம், இல்லை 2 ஹவர் டெய்லி 2 ஹவர். எங்கள் ஊர் சைட்லாம் 6 மணி நேரம் இல்லை, சிட்டியில் 2 ஹவர், வெளியிலலாம் 4 ஹவர் 6 ஹவர்லாம் இருந்தது. 2011 2016 ஜெயலலிதா வந்த புதுசில் வருவாய் 1,92,971 கோடி, அப்படியே டபுளாக இருக்குது. மின் மிகை மாநிலமாக அப்பதான் மாறுது. செலவு 2,49,000 கோடி. விண்டு அது இதுன்னு பல இது பண்ணது, கிட்டத்தட்ட ஒரு 60,000 கோடி, 56,000 கோடி ரூபாய் பற்றாக்குறை. அப்படி பார்த்தாலும் 35,000 56,000 கோடின்றது பெரிய ஒரு இது மாதிரி கிடையாது. ஏன்னா வருவாய் செலவு அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணியிருக்காங்க.
2016 to 2021 பீரியடில் 3,20,000 கோடி ரூபா வருவாய். செலவு 3,78,000 கோடி ரூபா. ரொம்ப பெருசாக அவங்க அந்த இதை கொண்டு போகல. நான் 68,000 கோடி 58,000 கோடி ரூபா பற்றாக்குறை. பெர்சன்டேஜில் பார்த்தோம்னா கம்மியாக தான் இருக்கும். கம்மி தான். 58,000 கோடி ரூபா நம்ம திராவிட மாடல் ஆட்சி 2021-26 4,97,996 கோடி வருவாய். செலவு 5,32,443 கோடி. இவ்வளோ நேரம் 50,000 கோடியில் இருந்தது அப்படியே இப்போ 1,00,000 கோடியாக மாறிடுச்சு. 34,000 கோடி ரூபா செலவு ஆச்சா. இதில் வருவாய் செலவுன்னுறாங்கள, இந்த வருவாயில் தான் இப்போ பிரச்சனை. மற்றவர்கள்லாம் வருவாய்க்கு செலவு வந்து பல விஷயங்கள் இருக்குது. ஊழியர் எடுத்தது, இது புதுசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குனதுன்னு. இப்போ மேட்ரு என்னென்னா வருவாய்க்கான செலவு என்ன அப்படின்னு. புதுசாக சப்ஸ்டேஷனும் போடல, ஆமாம், ஆளுங்களும் எடுக்கலை. ஆமாம். அப்போ எதில் செலவு பண்ணியிருக்காங்க சொல்கிறேன். அதுவும் கேட்குறாங்க. நிலுவையில் உள்ள கடன் விவரம், எவ்வளோ கடன் இருக்குது. டிஎன்பிடிசிஎல் 1,07,00,000, பிஜிசிஎல் 1,03,00,000, டிரான்ஸ்கோ 30,000 கோடி, டிஎன்ஜிசிஎல் 5,600 சில்லற கோடி, மொத்தம் 2,47,130 கோடி கடன். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 2 சொன்னது 1,00,000 கோடி 1,00,000 கோடி, நீங்கள் 1 கோடின்ட்டீங்க. எது ஃபஸ்ட்டு சொன்ன 2 இது வந்துட்டு 1 கோடி 1 கோடின்னீங்க. அது 1,00,000 கோடி. அப்போ நான் எங்கேயுமே 1 கோடின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் ரெண்டுமே 1 கோடி 1,07,365 கோடி. அதை நீங்கள் தெரியாமல் 1 கோடின்னு சொல்லிட்டீங்க. ரெண்டுமே 1,00,000 கோடி 1,00,000 கோடி 2,10,000 கோடி இதுலேயே வந்துடுது. எது அடுத்து 30,000 டிஎன்பிடிசிஎல் டிஎன்பிஜிசிஎல்லையே வந்துடுது. அதான் மின் பகிர்மானம். அந்த இதில் அதிக உச்சபட்ச தேவை அந்த நமக்கு பயன்பாடு இருக்குல்ல, வெயில் காலத்தில் அதிக பயன்பாடு போனதோட எவ்வளோ போச்சுன்னா 21,307 மெகாவாட் மின்சார பயன்பாடு. இதில் நம்ம ஒப்பந்த திறன் இதெல்லாம் சேர்த்து 1 மே 2022 படி 47,238 மெகாவாட்டு நிறுவப்பட்ட ஒப்பந்த இது. மின் கொள்முதல் ஆதாரங்கள் சராசரி விலை விவரம் எந்தெந்த இதில் எப்படி வாங்குகிறாங்க. மத்திய மின் நிலையங்கள்லேருந்து 5,285 யூனிட் மெகாவாட் வாங்குறாங்க. அது வந்து ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபா 91 இவங்க வாங்குற காஸ்ட். டைரெக்டாக வாங்குறாங்களா? அதுவும் இல்லை நடுவில் இல்லை, அதுதான் மத்திய மின் நிலையத்திலேருந்து வாங்குறாங்க. டைரெக்டாக மத்திய மின் நிலையத்திலேருந்து வாங்குறது மேஜர் இதுதான். செகண்ட் வந்து குறுகிய கால மின் கொள்முதல். இதுதான் மேட்ரு. இது வந்து இதை தான் நீண்ட கால மின் கொள்முதலாக மாற்றி அந்த யூனிட்டுக்கான ரேட்டை குறைக்க போகிறேன்னு இவர் சொல்லியிருக்காரு. இப்போ எவ்வளோன்னா 3,028 மெகாவாட்டு. எவ்வளோ? ஒரு 6 ரூபா 76 6 ரூபாயா? ஆமாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வாங்குறது 4 ரூபா 91. ஆனால் இங்கே தனியார்கள்ட்ட அந்த இதில் இடைக்கால இதில் வாங்குறது 6 ரூபா 76 ஒரு யூனிட். 2 ரூபா ஒரு யூனிட்டுக்கு அதிகம் ஆச்சா. 2 4 1,4 ரூபா வரும் கூட. நீண்ட கால மின் கொள்முதல் LTOA இதில் வாங்குறது வந்து 5 ரூபா 22. அப்போ அதையும் நீண்ட காலத்துலேயே வாங்கலாம். அதை தான் இப்போ இவர் சொல்கிறாரு. அதுக்கு அது வாங்கினா எப்படி அப்புறம் என்ன நீங்கள். அதனால் STOலேருந்து LTOAக்கு நாங்கள் மாற போகிறோம். அதன் மூலியமாக செலவை குறைக்க போகிறோம். அதே மாதிரி மத்திய மின் நிலையங்களில் 4 ரூபா 91 வாங்குகிறோம்ல, அதை கூடுதலாக ஆக்க போகிறோம். அதுலேயும் அதிகமாக வாங்க போகிறோம். இப்படிலாம் வாங்கினா செலவு குறையும்னு. இது திராவிட மாடல் காரங்களுக்கு தெரியாமல் போச்சு, இந்த சின்ன பசங்களுக்கு தெரியுது. இதோட இன்னொரு காமன் மேனுக்கே தெரியுமே சார். இப்போ ஒரு 4 கடை இருக்குது. ஒரு கடையில் 3 ரூபாய்க்கு முட்டை கொடுக்குறாங்கன்னா அங்கே தானே போய் வாங்குவோம். இன்னொரு கடையில் 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க போய் வாங்குவோம். நீங்கள் வாங்குவீங்க. நீங்கள் ஒரு மாஸ்டர் வேலைக்கு வச்சு அவர்கிட்ட டெய்லி எனக்கு ஒரு 200 ஆம்லெட் போட்டு கொடு மாஸ்டர் அப்படின்னா, அவர் ஒரு முட்டை நீங்கள் எவ்வளோ போய் வாங்குறீங்க? 3 ரூபாய்க்கு இங்கே வாங்குவேன். அவர் அதே கடையில் போய் 3,000 ரூபாய்க்கு பில்லு போட்டு வாங்கிட்டு வருவார். அப்போ 200 முட்டைக்கு 100 ரூபா அடிச்சிடுவார். இப்படி தான். இதோட இன்னொரு கொடுமை அடுத்தது இருக்குது பாருங்கள். சந்தை மின்துறை பரிமாற்றம் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்லேருந்து வாங்குறது 487 மெகாவாட் வாங்குறாங்க. ஒரு யூனிட் 8 ரூபா 90. இல்லை, இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. இப்போது இந்த சென்ட்ரல் இதுலேருந்து வாங்குறாங்க, ப்ளஸ் இந்த லாங் டேர்ம் ப்ராசஸ்லேருந்து வாங்குறாங்க. அவங்ககிட்டலாம் இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்னு லிமிட் இருக்கா? இருக்காது. அப்புறம் ஏன் மாற்றி மாற்றி வாங்குறாங்க? ஒரே இடத்துலேருந்து வாங்க வேண்டியதானே? நீங்கள் போனால் 3 ரூபாய்க்கு முட்டை வாங்கிட்டு வந்துடுவீங்க டேரெக்டாக. மாஸ்டர் போட்டால் 3,000 ரூபாய்க்கு பில்லு போட்டு 3 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவார். அதே 3 ரூபா தான் வாங்குவார். பில்லு 3,000 ரூபாய்க்கு போடுவார்.
இது இல்லாமல் 4 ரூபா கூட போகிறோம். சோலார் வேறு இருக்குது. சோலாரு 6 ரூபாய்க்கு மேலே வாங்குறாங்க. சூரிய சக்தி மின்சக்தி வந்து 1895 மெகாவாட்டு, 6 ரூபா 10 பைசா 11 பைசா இருக்கிறதுலே. அதான் ஹையஸ்ட்னு சொல்லியிருக்காரு அவர். சோலார் இதுலேயே ஹையஸ்ட் அதுதான்ட்டு மென்ஷன் பண்ணார் நிர்மல்குமார். ஏன்னா ஆமாம், நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுறதுல பாதிக்கு மேலே அது பெரிய ஒரு இது 1895 மெகாவாட்டு மிகைத்தொகை அதான்னாரு. 611. இந்த சோலாரை நம்மளே பயன்படுத்தி இது பண்ணால் நமக்கு ரொம்ப கம்மி. சோலார் இதில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நீங்கள் சோலார் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மத்திய அரசு உங்களுக்கு மானியம் கொடுக்குது. எல்லா இடங்கள்லையுமே அரசே நேரடியாக, இப்போ வானம் பார்த்த பூமியிலலாம் அரசே நிறுவி, இன்னும் பல இடங்களில் ஏரிகள் குளங்கள் பல இடத்துல அரசு நிறுவுறது, பெரிய பெரிய நிறுவனங்கள். இப்போ நம்ம வந்து இவங்களுக்கு கரண்ட்டு பில்லு மக்களுக்கு ஏற்றுறோம்ல, அதை ஏற்றாமல் நிறுவனங்கள் வர்றான்ல, நீ சோலார் நீ தயாரிச்சிக்கணும், அதில் இத்தனை % சோலார், உன் மின் உற்பத்தியில் 25% சோலாரில் தான் நீ போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு யூஸ் பண்ணது போக நமக்கு வந்து அது லாபம் மின்துறைக்கு. இன்னொன்று அவர் மென்ஷன் பண்ணது என்னென்னா, எல்லாமே பிரைவேட் தான் அந்த சோலார் இதை இது பண்ணுறாங்க. 35,000 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சொல்ல வரேன், நீங்கள் மக்கள்கிட்ட விளையாட்டாமல் அவங்களுக்கு கொடுக்கறதில்ல, எங்கே எடுக்கலான்ற தனியார் பெரும் ஆலைகள் இருக்குல்ல, அவனுக்கு அவன் மின்கட்டணம் நம்மள்ட்ட தானே வாங்கி பண்ணுவான். ஆமாம். அதில் 25% சோலார் நீயே நிறுவனம், அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுப்பான், மற்றதெல்லாம் இருக்குது, சப்சிடி நீ நிறுவிக்கோ, அதுலேருந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு. அதுக்கும் காஸ்ட் இவங்க போடுவாங்க, யூனிட் போட்டு வாங்குவாங்க. ஆமாம். அப்போ 2 வகையில் லாபம். மக்கள் மேலே மின்கட்டண சுமையை ஏற்ற தேவையில்லை, வருமானமும் கூடும், சோலார் மின் சக்தியும் அதிகரிக்கும். ஆமாம். இது ஒரு வகையான ட்ரெண்டு. இதெல்லாம் இன்னும் அவங்க யோசிக்கணும், யோசிக்காமல் இருக்காங்க. இதில் இந்த 1895 யூனிட் எப்படி வாங்குறாங்கன்னா, அரசு சோலார் போட்டு அதில் வர்றது கிடையாது. இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ வானம் பார்த்த பூமி இருக்குது, அந்த விவசாயிட்ட ஒரு குத்தகை போட்டுக்கிறோம், வருஷத்துக்கு 10,000 ரூபா. ஆமாம், அந்த டவர் போடுறவங்களாம் அப்படி தான் அந்த மாதிரி அந்த மாதிரி முழுசுமா மேல்கூரை சோலார் போட்டுடுறோம். நீ வந்து அதுக்கு கீழே ஆட்டு பண்ணை, மாடு, கோழி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கும் கவர்மெண்ட் நிதி உதவி கொடுக்கும். அவனுக்கு இதை விட வேறு என்ன வேணும்? ஏன்னா விவசாயம் பண்ண முடியாது, வெத்து நிலம். அதே மாதிரி புறம்போக்கு நிலம், மற்ற நிலங்கள், மலைகள், ஆறு குளங்கள் இருக்குல்ல, குளங்கள், ஏரிகள், அதில் கவர்மெண்ட்டே நிறுவிச்சுன்னா ஏரி நீரும் குளத்து நீரும் நீராவியாக போகாமல் தடுக்கப்படும். எவாபரேஷன். அதே நேரத்தில் நமக்கு மின்சாரம் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணால் நமக்கு லாபம். ஆனால் இதெல்லாம் தனியார் பண்ணுறோம். நம்ம ஊரில் நம்ம விவசாயிகள்கிட்ட நம்ம அரசு நிலங்களில் அவன் குத்தகைக்கு எடுத்து சோலார் போட்டு மத்திய அரசிட்டையும் அதுக்கான சப்சிடி வாங்கிட்டு நமக்கு மின்சாரத்தை 6 ரூபா 11 பைசாவுக்கு விற்கிறான், நம்ம வாங்குகிறோம். அதுவும் டேரெக்டாக வாங்கலை, அவன்கிட்ட என்ன வாங்கணும்னா 4 ரூபாய்க்கு வாங்கலாம். ஆமாம். ஆனால் 6 ரூபா 11 பைசாவுக்கு வாங்குறான்னு அமைச்சர் சொல்கிறாரு. என்னன்னு கேட்டால், நீ தயாரிக்கிறீங்க, நான் வாங்கி இந்த இவருக்கு விற்று இவர் வாங்கி கவர்மெண்ட்டுக்கு விற்பார், நான் ஒரு ரூபா வைப்பேன், அவர் ஒரு ரூபா வைப்பார், 4 2 6 ரூபா கவர்மெண்ட்டுக்கு விற்போம். கவர்மெண்ட் நினச்சா யாரை வேணால் பாஸ் பண்ணி போகலாம். இப்போ நானும் அவரும் 1 ரூபாவுக்கு எங்களுக்கு வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கணும்ல, அதுக்கு நான் யாராக இருப்பேன்? 50 பைசா பினாமியா. 50 பைசா அதெல்லாம் மற்றவங்க. இவங்க வந்து இவங்க ஆளுங்களே வருது, பினாமி கம்பெனி இருக்கும். என்னங்க நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க? அப்போ மொத்தமாக 2 ரூபாயும் அவங்களுக்கு தான். ஆமாம், அப்படி தான் வந்து அவராக தான் சொல்கிறாரு. நடுவில் இடைத்தரகர்கள் வந்து இந்த மாதிரி ஏற்றுறாங்க. அப்போ 1800 மெகாவாட்டு 6 ரூபா 11 பைசான்னா பார்த்துங்க. அப்புறம் காற்றாலை 1022 மெகாவாட்டு, இதுக்கு வந்து 2 ரூபா 92 பைசா. காற்றாலை மட்டும் 2 ரூபா 92 பைசா. ஏன்? பாதி கவர்மெண்ட் இருக்கும், இன்னொன்று டைரெக்டாக அப்போ போட்டிருப்பாங்க ஜெயலலிதா அவங்க பீரியடில். இருக்கிறதுலையே ரொம்ப கம்மி 2 ரூபா 92 பைசாக்கு வாங்க முடியும்னா ஏன் சூரிய மின்சாரத்தை 2 ரூபா 50 பைசாவுக்கு வாங்க முடியாது? இல்லை, 4 ரூபாய்க்கே வாங்கட்டுன்றேன். இன்னொன்று, இப்போ அவனுக்கு மாதம் 6 ரூபா கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டே அந்த போட்டு போயிடலாமே அந்த காசு. இப்போ நீங்கள் கேட்ட அந்த விஷயத்தில் அந்த LTOA லாங் டேர்ம் ப்ராசஸ்ஸு, ஷார்ட் டேர்ம், இதில் வந்து எதிர்காலத்தில் சந்தை விலைக்கு பதிலாக நீண்ட மத்திய கால ஒப்பந்தங்கள் LTOA MTOA மூலம் மின்சாரம் வாங்குவதால் மாதத்திற்கு 215 கோடி சேமிப்பு ஏற்படும். மாதத்துக்கு? ஆமாம், மாதத்துக்கு 215 கோடி, வருஷத்துக்கு 2400 கோடி. ஆமாம், என மதிப்பிடப்பட்டுள்ளது. சந்தை விலை யூனிட்டுக்கு 8 ரூபா 91 பைசா.
80 ரூபா 63 பைசாவை குறைக்கலாம், ரூ. 2 குறைக்கலாம். ரூ. 2.30 ஒரு யூனிட் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம், லாங் டேர்ம் போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதெல்லாம் கூட குறைச்சிக்கிட்டு சோலார் சைடு போனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்புறம் மனித வளம் மற்றும் காலி பணியிடங்கள், மொத்த காலி பணியிடங்கள் 1,40,635. தற்போது பணியில் உள்ளவர்கள் 74,714 பேர். அப்போ காலி பணியிடங்கள் 65,921 ஆச்சா. ஓய்வு பெற்றவர்கள் இடையே 2015 25 வரைக்கும் 10 வருஷத்தில் 20,240 பேர் ஓய்வு பெற்றிருக்காங்க. இது ஏடிஎம்கே ஆட்சியுடைய செகண்ட் டைம்லேருந்து இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும். அடுத்த 5 ஆண்டுகளில் இப்போ 25 to 30 அதையும் சொல்லியிருந்தேன், 16,782 பேர் ஓய்வு பெற போகிறாங்க. மொத்தத்தில் 36,000 பேர் வெளியில், அதாவது 5 ஏற்கனவே போயிட்டவங்க இப்போ ஒரு 16,000 போட்டால் 36,000 பேர் வெளியில் போயிடுறாங்க. தற்போது உள்ள நிலைமையில் புதிய பணியாளர் சேர்க்கை திட்டம் ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 20,449 பேரை சேர்க்க போகிறாங்க. அதில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதில் வந்து யார் என்னன்னு சொல்லியிருக்காரு. முதல்ல ஒரு அப்போ கொடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 839, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் 1,148. அது இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே சேர்க்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். மல்டி பர்பஸ் ஃபீல்டு அசிஸ்டண்ட் அசஸர் இவங்க தான் 12,500. இவங்களுக்கு தான் அந்த மீட்டர் ரீடிங்லாம் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. இது கொடுத்துட்டு சரியாயிடுச்சுன்னா நாங்கள் வந்து மாதந்தோறும் மின் கட்டண முறைக்கு மாற்றுவோன்றாங்க. அது மாற்றினா உண்மையிலே நல்லாயிருக்கும். கேங்மேனுக்கு வந்து அந்த ஏற்கனவே எடுத்தாங்களா 5,390, அப்படியே எடுத்துடுறோம், அவங்கள அப்படியே எடுத்துடுறோம். ஒரு பைசா கிடையாது. ஏன் கிடையாது? ஏற்கனவே கொடுத்துட்டோம், நாங்கள் வந்து நூலாகிறோம். அதையும் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஆமாம், இப்போ இதுக்கு முன்னாடி ஆட்சியிலனா ஏடிஎம்கே பீரியட்ல எடுத்தாங்கன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணி அப்படிலாம் அப்படியே நிப்பாட்டி போட்டு. எனக்கு மனசாட்சி இருக்கு, நீ அங்கே கொடுத்துருக்க, பாவம் பாதிக்கப்பட்டிருக்க, எனக்கு புரியுது. அங்கே கொடுத்தல்ல, அதில் பாதி இங்கே கொடு ஐயா, அங்கேயே முழுசாக கொடுத்தேன். அப்பப்போ அவங்கள்ட்டே போய் கேட்டுக்கோ, ஐயா என்ன ஐயா வேலை வேணும் ஐயா, அதுதான் சொல்கிறேன். எனக்கு மனசாட்சி இருக்குது, நீ கஷ்டப்பட்டிருக்க, நான் பார்க்குறேன், அதில் பாதியை கொடு. வேலை இவன் என்ன பண்ணுவான், சேனையை முடிச்சது அங்கே கொடுத்தோமா, சரி பாதி கேட்குறாங்க, இந்த வேலை 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 கொடுத்துருவேன், எனக்கு மனசாட்சி இருக்குது, நீ கஷ்டப்படுற, நான் அதை பார்க்குறேன் அப்படின்னா சரி போய் தொலைன்னு அதில் பாதி. ஆனால் இவர்கள் அதை செய்யலை, அப்படியே எடுத்துக்கிறாங்க. கொடுத்தியா, கொடுத்தேன் ஐயா, வேலை கிடச்சிதா, கிடைக்கல ஐயா, இப்போ எங்கேங்கிற, அந்தரில் இருக்கிற ஐயா, சரி வா, அந்த கேங்மேன் வேலையை கொடுக்குறாங்க. அதனால் உண்மையிலே பாராட்டலாம். இதில் துணை மின் நிலையங்கள் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், எவ்வளோ எடுக்க போகிறோன்னா அதில் உள் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காரு. அப்புறம் 25 வருஷத்துக்கு மேலான சொத்துக்கள், அதில் வந்து பழமையான உட்கட்டமைப்புகளை புதுப்பிக்க 8,318 கோடி ரூபா மதிப்பீடான திட்டமிடல் செய்யப்பட்டுள்ளது. மண்டல வாரியாக அதிகபட்சமாக திருநெல்வேலி மற்றும் ஈரோடு, அதாவது அடுத்த 5 வருஷத்துக்கான பிளான் ஆஃப் ஆக்ஷனையும் சொல்லிட்டாங்க. இதில் நுகர்வோர் வளர்ச்சி திராவிட மாடல் ஆட்சியில் எந்த அளவுக்கு இருக்குது பார்ப்போம். மொத்த நுகர்வோர் 3,51,00,000 0.73, அதாவது 35 மில்லியன் மொத்த நுகர்வோர். வீடுகளில் 250 மில்லியன், 2.5 கோடி வீடுகள் மின் இணைப்பு பெற்றிருக்கிறது. வணிக நிறுவனங்கள் 40 லட்சம், கமர்ஷியல். அக்ரிகல்ச்சர் விவசாயம் 23,95,000, 24 லட்சம் வச்சுக்கலாம். தொழிற்சாலைகள் 7,97,000, 7.97 லட்சம், 8 லட்சம் வச்சுக்கலாம். இண்டஸ்ட்ரீஸ், குடிசைகள், சின்ன சின்ன கடைங்க, அந்த கியாஸ்க் அட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து 9.3 லட்சம், 9 லட்சம் வச்சுக்கலாம். அதர்ஸு 20 lakhs, 20 லட்சம் இப்போ இருக்கிறது. இதில் ஒவ்வொரு பீரியட்லையும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா 2001 வரைக்கும் 1,43,00,000 பயனாளர்கள் 2001 இருந்திருக்காங்க. அப்போ இருந்த கணக்கு 2011 அது 2,26,00,000 மாறி இருக்கு, கிட்டத்தட்ட 80 லட்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 3,51,000 ஆயிருக்குது. ஆனால் இந்த பீரியடில் புரியல, எப்போ இருந்து 2011 இப்போ வரைக்குமே 1 லட்சம் தான் கூடியிருக்கு, அதாவது 1 கோடி தான் கூடியிருக்கு. ஆமாம், 15 வருஷத்தில். ஆனால் 5 வருஷத்தில் 1 கோடி கூடிச்சு. ஆமாம், 1,25,00,000 கூடிக்குது.
அதில் இந்த பீரியடில் கூடினது வெறும் கம்மி தான், 14% தான் கூடி. இந்த 5 16% கூட்டியிருக்கு. ஆச்சா. மெகாவாட்டு தேவையும் அப்போ 6600 மெகாவாட்டு. இந்த 2.25 கோடி இருந்த பீரியடில் 10,000 மெகாவாட்டு. இப்போ 20,000 மெகாவாட்டு தேவை, 20,321 மெகாவாட்டு தேவை. அது உச்சபட்சமாக 21 வரைக்கும் அந்த வெயில் காலத்தில் போச்சு. மெகாவாட்ன்றது மின் தேவை, நம்ம பயன்படுத்துகிற தேவை. இந்த இதில் கோடை காலத்தில் ஹையஸ்ட்டு போச்சு. புதிய மின்திட்டங்கள், டிஜிட்டல் வெளிப்படைத்தன்மை, தினசரி மின்வெட்டு விவரங்களை அறிய டெய்லி பவர் அவுட்டேஜ் டேஷ்போர்டு மற்றும் முதலீடுகளுக்காக ரினியூவபிள் எனர்ஜி போர்ட்டல் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இது டிஜிட்டல் டெய்லி பவர் அவுட்டேஜ் டேஷ்போர்டுன்றது டக்குன்னு எங்கே இருக்குதோ அதை பார்த்து உடனே இது பண்ணுவாங்க. என்னென்ன பண்ணியா அதை ரெக்டிஃபை பண்ணியான்றதெல்லாம் பதில் சொல்லணும். இப்போ 100க்கு ஃபோன் பண்ணிட்டீங்க வச்சுக்கிங்க, அவங்க வந்து பார்த்து டிசிக்கு பதில் சொல்லணும். புரியுது, முடிச்சிட்டேன், என்ன ஆச்சு, இல்லை கைது பண்ணியிருக்கோம், ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதுக்கு தான் பல நேரம் 100க்கு காலே போகாது. அது ஒரு இது. செயல்முறை சீர்திருத்தங்கள், சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோவை, மதுரை ஆகிய இடங்களில் வேகமாக ஒற்றை சாளர ஒப்புதலுக்காக புதுமை பசுமை மண்டலங்கள் RE ஜோன்ஸ் அமைக்கப்பட்டுள்ளன. ஜூன் 26 முதல் கிளவுட் ஆடிட் முறை நிறுத்தப்பட்டு பணப்பட்டுவாடா தாமதத்தை தவிர்க்க பழைய முறை மீண்டும் கொண்டு வரப்பட்டுள்ளது. இது அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இது ஏதோ ஒரு வேலை பண்ணி வச்சுருக்காங்க நம்ம திராவிட மாடல், அதை கேன்சல் பண்ணிட்டு பழைய மெத்தடு தான் கரெக்டுன்னு மாற்றுறாங்க. ஏதாவது இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருப்பாங்க டெக்னிக்கலாக ஸ்பீடப் பண்ணுறதுக்கு. இவங்க ஒரு இதை போட்டு எதாவது பண்ணி வச்சுருப்பாங்கள்ல. இதில் இந்த ஒற்றை சாளர ஒப்புதலுக்காக இந்த பசுமை ஆற்றல் மண்டலங்கள்னால் சோலார் தான் இருக்கும். இது எல்லாத்தையும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம், க்ரீன் எனர்ஜி. ஆமாம். பணியாளர் மேம்பாடு, ஏஏஓக்களுக்கு பணி நியமன ஆணை கொடுத்துருக்காரு. நேற்று கொடுத்தாருல. அதே மாதிரி இந்த புது கனெக்ஷன் அப்ளை பண்ணுறாங்க தெரியுமா, அது கொஞ்சம் வேகமாக கொடுக்குற. இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க? ஏன்னா எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதாவது புது கனெக்ஷன் கூட கிடையாது, வீட்டுக்குள்ளே பழைய வீடு, பூர்வீக வீடு, அங்கே உள்ளே இருந்த மீட்ரு பாக்ஸை தூக்கி பழைய கனெக்ஷன் அதை தூக்கி வெளியே ஒரு புது மீட்ரு பாக்ஸாக வைக்கிறதுக்கே பல நாள் எழுதி கொடுத்து அப்போ தான் வந்தாங்க. முக்கியமான பேப்பர் எதாவது வச்சுருக்க மாட்டீங்க. முக்கியமான பேப்பர் வச்சிங்கன்னா அது இப்போ ஸ்மார்ட் மீட்டராக மாற்றுறதுக்கு இப்போ பல பேப்பர் வைக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக வைக்கணும். ஸ்மார்ட் மீட்ரு இல்லைன்ட்டார். ஸ்மார்ட் மீட்ரு இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு 23,000 கோடி ரூபா. இன்னொன்று இது அப்டேட் ஆகும் காலத்தில் 23 ஒரு பெரிய தொகை சொன்னார், குறித்து வச்சுருக்கேன். அது அப்டேட் ஆகிற காலத்தில் அதுக்காக மேலும் செலவு பண்ணணும். ஆமாம். அதை விட இப்போ போய் ரீடிங் எடுக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி முறையில் அதில் பாதிக்கும் கம்மியாக செலவாகுது. சம்பளம் கொடுத்துடலாம், அதுக்கு சம்பளம் கொடுத்துட்டு போயிடலாம். அந்த சம்பள செலவு தான் சொல்கிறாரு. அதில் ஒரே ஒரு இது ப்ளஸ் என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக பில்லு கட்டலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் ஆஃப் ஆகிடும். நான் ஆல்ரெடி இருந்த ஒரு வீட்டில் அப்படி தான். பில்லு கட்டினீங்கன்னா அடுத்த 2 மினிட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் வந்துடும். ஆமாம். அதை நைட்டு நீங்கள் 11 மணிக்கு கட்டினா கூட கரண்ட் வந்துடும். ஏங்க இப்போ தான் உங்களுக்கு நீங்கள் நாங்கள்லாம் கரண்ட் பில் கட்டுறதுக்கு போனதே இல்லைங்க. நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே கட்டிடலாம். இல்லை, அதுதான் சொல்கிறேன். அந்த ஸ்மார்ட் மீட்டர்லாம் ஆன்லைனில் கட்டினா இல்லை, ஆர்டினரி மீட்டரே இல்லை கட்டலாம். நான் சொல்கிறது ஒருவேளை பீஸ் பிடுங்கிட்டு போவாங்கள்ல கட்டாமல் இருந்தால். நான் அனுபவித்தவன் என்கிற முறையில் சொல்லுகிறேன். எங்கள் வீட்டில் கரெக்டாக அந்த 1லேருந்து 8க்குள்ளே கட்டிடணும். 8லேருந்து 15 வரைக்கும் கிரேஸ் பீரியடு. ஆமாம். 15ஆந்தேதி தான் காசை கொடுப்பாங்க. அன்னைக்கு போய் நின்னா ஒரு 10 பேர் ஒரு 25-30 பேர் நிற்பான். அப்போல்லாம் கரண்ட் பில் வந்து இங்கே ஒரு ஸ்லிப் எழுதுவாங்க, அப்புறம் இன்னொரு நோட்டில் குறிச்சிக்குவாங்க, 3ஆவதாக ஒரு லெட்ஜர் இருக்கும், அதுலேயும் குறிச்சிக்குவாங்க. இதை கிழிச்சு உங்கள்கிட்ட ரெசிப்ட் கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம ஒரு அட்டை கொண்டு போவோம், அந்த அட்டையில் வேறு எழுதுவாங்க. 4 எழுதணும் ஒரு ஆளுக்கு. இதில் பணத்தை வேறு வாங்கி எண்ணி போடணும். அதில் ஒரு பெருசு வேறு உட்காந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் எதுக்கு, நான் இந்த ஆள் இப்படி பண்ணுறாருன்னா யார் நான் பார்க்க மாட்டேன், அவன் யாருன்னு சொல்லணும், என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் இவனை பிடிச்சி திட்டி மன்னிப்பு கேட்குறான்னு. இப்படியே தான் ஒவ்வொரு மாதமும். இப்போ என்ன வா அப்படின்னு பில்லு கட்டணுமாம்பா, சரி அப்படியே ஆன்லைன் எல்லா ஆப்லையும் கட்டலாம். பேடிஎம், ஃபோன்பே இருக்கிற எல்லா மணி டிரான்சாக்ஷன் ஆப்லையும் கட்டலாம். அதே மாதிரி கரண்ட் பில்லுடைய டீட்டெயிலும் இப்போ உங்களுக்கு மெசேஜாக வந்துடுது, எவ்வளோ யூனிட்டு என்ன ஏதுன்னா. காலம் மாறுதுங்க, அதனால் சொல்கிறேன். இப்போ வந்து வரவு செலவு திட்டம் எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ மதிப்பிடப்பட்ட வருவாய் 1,43,413 கோடி. செலவீனம் வந்து மதிப்பிடப்பட்ட வருவாய் வந்து 1,43,413 கோடி ரூபாய் வருமானம் வரும்னு எதிர்பார்க்குறாங்க நிகர இந்த 26-27 இந்த ஒரு வருஷத்தில் செலவு வந்து 1,41,740.
அப்போ 1,1700 சில்லற கோடி மிச்சம் ஆகும். இத்தனை நாள் மிச்சம் ஆகல அப்போ திராவிட மாடல். நிகர கடன் வாங்கல் வந்து கடன் வாங்க வேண்டியது செலவுகள் திட்ட செலவு மற்ற இதெல்லாம் இருக்கும்ல, அதுக்காக 11,893 12,000 கோடின்னு வச்சுக்கோங்க கடன் வாங்கல். மொத்த மேம்பாட்டு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு வந்து 49,532 கோடி. அதை பற்றியும் அவர் தனியாக சொல்லியிருக்காரு. நடந்து வரும் திட்டங்கள் 800 அனல் மின் நிலையம், 2 × 660 மெகாவாட்டு, 660 மெகாவாட்டு பிளான்ட்டு 2க்கான திட்ட மதிப்பீடு 20,600 சில்லற கோடி. அதுக்கு வந்து அப்போ பண்ணாங்க, யோசிச்சாங்க, அதை செலவெல்லாம் அதிகரித்து இப்போ 7,500 கோடி இப்போ எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி உப்பூர் இந்த மாதிரி பல அதுதான் அந்த இப்போ தான் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துருக்கீங்க, அதுதான் வெயிட் பண்ணிருந்தேன். அந்த உப்பூர் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கடன் வாங்கி 5,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி அந்த கடனை அடைச்சிட்டாங்களாமா. ஆமாம், ஆனால் இன்னும் 7,000 கோடி இருந்தால் தான் அந்த ஸ்கீம் அடைச்சிட்டு அப்படியே விட்டாங்க. அதுதான் 5,000 கோடி ரூபா எதுக்கு பண்ண ஏன் பண்ணன்னு தெரியாது சார். இன்னும் 7,000 கோடி இருந்தால் அந்த ஸ்கீமை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆமாம், இப்போ எதுவுமே இல்லாமல் அந்த 5,000 கோடி எதுக்கு எங்கே இருக்குது அந்த 5,000 கோடி? இப்போ அதான் கண்டுபிடிக்கணும், ஆய்வு செஞ்சு தான் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கணும். ஏங்க இப்போ ஏவா வேலை மேலே என்ன வந்துருக்குது, 3 கோடி ரூபா இது கொடுத்தது சாலையே போடாமல் பில் பாஸ் பண்ணி போட்டிருப்பாங்க சார். மலையில் ஏதாவது போயிருக்கோம். அந்த அளவுக்கு திராவிட மாடல் ஸ்ட்ராங்காக இருக்கு. திராவிட மாடல் தார். அப்புறம் இதெல்லாம் அவங்களுடைய எதிர்கால திட்டம் என்னென்னா, மின் பற்றாக்குறையை போக்க தொய்வில் உள்ள மின் உற்பத்தி திட்டங்களை விரைந்து முடித்தல், சந்தை விலைக்கு மின்சாரம் வாங்குவதை குறைத்து குறைந்த விலை நீண்டகால ஒப்பந்தங்களை உறுதி செய்தல், மின் வாகன சார்ஜ் இவி சார்ஜிங் நிலையங்களை அதிகமாக கவர்மெண்ட்டே அமைக்க போகுது. அப்போ என்ன ஆகுனா பயனாளர்கள் கூடுவாங்க. ஆமாம், அது வந்து கூடுதல் வருவாய் ஆதாரங்களை உருவாக்குது. நல்ல ஐடியா உண்மையிலேயே. இந்த மாதிரிலாம் பெட்ரோல் பங்க் மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன இது போட்டு வசூல் பண்ணுற மாதிரி இருந்தால் போட்டு ஆக்சுவலாக வந்துட்டு அது நல்ல ஸ்கீம். ஒரு இவி சார்ஜிங், இன்னொன்று இவி வாகனங்களுடைய பயன்பாடம் வாங்குறதும் அதிகரிக்கும். இப்போ எல்லாம் பயப்படுறது என்னென்னா, வீட்டில் வச்சு பண்ணணும், எங்கே போய் பண்ணுறது, எங்கேயா நிற்குமா, அதுவா இதுவான்னு, ஊருக்கு போகும்போது நடுவில் எங்கேயா நின்று என்ன பண்ணுறது. அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த இவி சார்ஜ் ஸ்டேஷன் போட்டு நடுவில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பால் விலை ஆவின் பூத் அங்கே ஒன்று போடலாம். ஏன்னா இவி வந்துட்டு உடனே பெட்ரோல் போட மோசமாக பேசி கொண்டிருக்கிறீர்கள், அரசுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கீங்க. இல்ல உடனே சார்ஜ் ஏறாது. ஆவின் பாலுடைய முன்னேற்றத்தை பத்தி பேசுறீங்க. அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமா சார்ஜ் ஆகும் இவி. அந்த டைம்ல ஒரு இது இந்த பெட்ரோல் பங்க்ல இருக்குல்ல சின்ன, ஆமா ஷெல்லுல எல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அவனே அந்த யூஎஸ் கல்ச்சர் மாதிரி ஒரு இது வச்சிருப்பான். அந்த மாதிரி பண்ணலாம். கூடுதலா சொன்னது 89,000 கோடி ரூபாய் கடன் முறைகேடு. இது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கோம். அது வந்து அப்புறம் வெளியில பர்ச்சேஸ் பண்ணது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நாங்கள் வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாத்தையுமே இந்த 5 வருஷத்துல 89,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்களா? கடன் இருக்கு. ஆமாம், இந்த 5 வருஷத்துல 89,000 கோடி ரூபாய் கடன் ப்ளஸ் அது இல்லாமல் வருவாயும் சேர்ந்து வந்துருக்கு. அது என்ன செஞ்சாங்க? ஆனால் ஸ்கீம்ஸ் புதுசாக எதுவும் பண்ணல. அதான் இப்போ படித்தோமே, எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க. இதில் அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் தான் பார்த்தீங்கல்ல, டிரான்ஸ்ஃபார்மரில் 7 லட்ச ரூபா டிரான்ஸ்ஃபார்மரை 12 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அவர் சொல்கிறது அதில் அப்படி வாங்கின எல்லா டிரான்ஸ்ஃபரும் அப்படி தானே சார் வாங்கணும். அதில் என்ன ஒரு 10 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறாங்க, அதில் 4 டிரான்ஸ்ஃபார்மர் கம்பெனிகள் மாறுபட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். 5 வருஷத்தில் புதுசாக எந்த ப்ராஜெக்டும் இல்லையா? இந்த குந்தா ப்ராஜெக்ட்டு, உப்பூர், இதெல்லாம் பழசு. உடன்குடி ப்ராஜெக்ட்டு, 800, அதை இவங்க மறுபடியும் நின்னதெல்லாம் மறுபடியும் பணத்தை பேரில் கடன் வாங்கியிருக்காங்க. உங்கள் பாணியில் சொல்லணும்னா, ஒரு கார் வச்சுருக்கீங்க, அந்த காரை ரெடி பண்ணுறீங்க, டிங்கரிங் பட்டி கிட்டின்னு போட்டு பெயிண்டிங் கிட்டின்னு எல்லா இதுக்கும் செலவு பண்ணிட்டு அப்படியே வண்டி ஓரம் கட்டி நிற்குது. எதுவுமே வண்டி ரெடியே ஆகலை, இன்ஜின் மட்டும் சரி பண்ணல, எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ நான் வரேன், வந்து பார்த்துட்டு என்னப்பா செலவாகும்னா, சார் புதுசாக 20,000 ரூபா ஆகும் சார். ஏன்பா ஏற்கனவே 5,000 ரூபா செலவு பண்ணிக்கிறேன்னு கிருஷ்ணா சொன்னாப்பிலேப்பானா, சார் அது பண்ணி எதுவுமே பண்ணலையா சார், அப்படியே விட்டிங்களா, இப்போ மறுபடியும் சுரண்டி கிண்டி பெயிண்டிங்லாம் புதுசாக அடிக்கணும் சார், வீணாக போச்சு சார். இப்போ அப்படி தான் செலவுலாம், கூடுதல் செலவு, அதுதான் பிரச்சனை. அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் இவர்களால் எதுவுமே பேச முடியல, வாயை மூடிக்கிட்டு கம்னு இருந்தாங்க. நீங்கள் ஒன்று சொன்னீங்க, இப்போ இந்த அடுத்த எஸ்டிமேட்டட் இதில் வந்துட்டு 1,200 கோடி ரூபா கிட்டத்தட்ட மிச்சமாகும்னு சொல்கிறீங்க. எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத இவங்க 1,200 கோடி ரூபா மிச்சம் பண்ணும்போது 75 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு ஏன் மிச்சம் பண்ண முடியல இத்தனை வருஷம் அவங்களால? என்னங்க கைப்புண்ணுக்கு போய் கண்ணாடி கேட்குறீங்க? இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க இவங்க நிர்வாகம். நீங்கள் போய் 3 ரூபாய்க்கு முட்டை வாங்குறீங்க, உங்கள் சமையல்கார் போய் 3,000 ரூபாய்க்கு அதே முட்டையை வாங்குறாரு.
அவ்வளோதான் வித்தியாசம். கேட்டால் என்ன சொல்ல, உனக்கு என்ன ஆம்லெட் போட தெரியுமா, நான் என்ன மாதிரி மாஸ்டர் தெரியுமா, சூப்பராக ஆம்லெட் போடுவேன், 75 வருஷம் ஆம்லெட் செம்மையாக ஆம்லெட் போடுவேன். அப்படியே சும்மா நீ போட்டேன்னா முட்டை உளுண்டு போடுவேன், சரியாக அடிக்க மாட்டேன், உளுண்டு தான் போடுறோம் ஆம்லெட்டு. நான் போட்டேன்னா அந்த ஆம்லெட் இவ்வளோ பெருசாக வரும். அதனால தான் ஒரு முட்டைக்கு 4 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரேன், நீ இன்னும் 3 ரூபா வாங்கிட்டு கதை பேசினுக்கிறேன்னு வாங்க. அதனால தான் அதை திருப்பறதுக்காக தான். ஒன்றும் இல்லை, நடிகர் பாத்தியா இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, சினிமா ஷூட்டிங் ஆகிட்டாரு, அந்த பாட்டை ஆகிட்டாரு, ஷூட்டிங் ஸ்பாட்டா, ஏங்க அவங்க என்னென்னவோ பேசிட்டாருங்க அன்றைக்கி. நகையை உருக்கி பண்ணதெல்லாம் வெளியே வரப்போகுது. ஆக்சுவலாக ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ப்ரூஃப் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள்லாம் பேச மாட்டாங்க தைரியமாக. அப்போ பின்னாடி ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு தான் அவர் பின்னாடி பெருசாக வருதுன்றது தான் முன்னாடியே சொல்கிறாரு. அதுவும் சொல்கிறாரு இப்படின்னு. ஒவ்வொருத்தர் ஊழலையும் வெளியே கொண்டு வர போகிறோம், ஒன்னொன்னா வெளியே வரும் போலையே அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு துறையாக வரப்போகுது, எங்கெங்கே பிரச்சனை இருக்குன்னு வரப்போகுது. ஏவாவில் எதிர்பார்த்தோமா, திடீர்னு இன்னைக்கு அவ்வளோ சைலண்ட்டாக அந்த ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை போட்டாங்க, அருணை. அருண் அவங்க ஆள் பண்ணுவாரா அப்படி இப்படின்னாங்க. அந்த ஆளை வச்சே பண்ணிட்டாரு. அவங்க பொருளை எடுத்து அவங்களே போட்டாங்க. முதல்ல அது அவர் பொருள்னு யாருக்கு தெரியும்? அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவர் வேலையை அவர் பார்த்துட்டாரு. அவ்வளோதான். நல்லா பண்ணால் பாராட்ட போகிறோம். ஆமாம். அதனால் இது தாண்டி சில விஷயங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸாருக்கு போன வாரம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை புதுசாக சில அறிவுரைகளை ஸ்டாலின் ஐயா பாணியில் சொல்கிற மாதிரி வழங்கியிருக்கிறது. அதையும் அவர்கள் எடுத்து ஆய்வு பண்ணி அந்த சீர்திருத்தங்களை கொண்டு வரணும். இதை தாண்டி விஎன்டிசி இன்றைக்கி ஏவாவேல் அவர்களுக்கு பண்ண தரமான சம்பவம், பெரிய சம்பவம். ரொம்ப பேர் அரண்டு போயிட்டாங்க. ஏன் அரண்டு போயிட்டாங்கன்னா, இப்படி ஒன்று நடக்குன்னு எங்கேயாவது வெளிப்பட்டுச்சா? இல்லை. முன்னாடிலாம் தெரியும், ஒரு ஹிண்ட் வந்துடும். ஆமாம், சிவாஜி படத்தை இன்னைக்கு நைட் அவர் சட்டசபையில் கூட உணர்ச்சி வசப்பட்டு ஏவாவேல் உனக்கு இருக்குது அப்படின்னு கூட யாரும் சொல்லலையே. ஆமாம், இல்லை அதான் சொல்கிறேன், சிவாஜி படத்தில் வர மாதிரி இன்னைக்கு நைட் உங்கள் வீட்டுக்கு அதிர்து இல்லை, எங்கேயும் அதிர்லையே. அப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த மாதிரி பல அதிர்ச்சிகள் எப்போ வேணாலும் வரலாம். என்னைக்கு காலையில் வேணாலும் எந்திக்கலாம். அது எந்த துறையில் வேணாலும் இருக்கலாம், பத்திரப்பதிவாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆச்சா? இப்போ இதில் வந்து ஆனால் ஸ்டாலின் இன்னைக்கு காலையில் அறிக்கை கொடுத்துட்டாரு. இப்படி தானே சார் ஒரு கட்சிக்காரனை டிஃபெண்ட் பண்ணணும். ஒரு இதில் அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான தலைவர்னு காமிச்சிருக்காரு. இந்த உருட்டல் மிரட்டலுக்குலாம் திமுக பயப்படாது. என்னைக்காவது மாற்றி சொல்லிக்கிறாங்களா? இது வரைக்கும் எங்கள் மேலே ஒன்றுமே ப்ரூவ் பண்ணதே கிடையாது. இதுவும் ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு என்று ஏதாவது பேசி இருக்கிறோமா? என்றைக்காவது நாங்கள் மாற்றி பேசி இருக்கிறோமா? அன்று என்னம் பேசினோமோ அதைத்தானே இன்றும் பேசுகிறோம். அன்று செந்தில் பாலாஜிக்கு ஒரு ரெய்டு நடந்த பொழுது நாங்கள் வேறு என்ன பேசினோம்? இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சாதவர்கள் நாங்கள். மிசாவையே பார்த்தவர்கள், தொட்டுப்பார், ஹிட்லரையே பார்த்தவர்கள், தொட்டுப்பார் சீண்டிப்பார், இப்படி தானே பேசணும். அதாவது 2026 மார்ச்சில் ஒரு 4 மாதம் முன்னாடி, ஆமாம் 3 மாதம் முன்னாடி நடந்த ஒரு புகார். அந்த இதில் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் புகார் கொடுத்தது, கரூர். அந்த கரூர்லேயே ஒரு மனுஷன் இருந்தாப்புல, நல்ல பேர் ஆச்சு, திடீர்னு ஞாபகத்துக்கு வர மாதிரி. செந்தில் பாலாஜி, கேஎன் சிவராஜா, அவரை சொல்கிறேன் நான் கூட. செந்தில் அந்த மனுஷன் போய் இதை கண்டுபிடிச்சி அவரை போய் செம்ம மாற்றினாங்க. செம்ம அடி. கேஎன் சிவராஜ் ஆக்டிவாக இருப்பாருங்க இதிலெல்லாம், ட்விட்டர்லலாம் ஆக்டிவாக இருப்பார். ஏடிஎம்கார் வேட்பாளராக கூட நிற்கிறதா இருந்தது அவர் எங்கேயோ. அவர் கேஎன் சிவராஜையும் கூட ஒரு இன்னொரு நண்பரையும் போட்டு அடி பொலன்னு பிறந்துட்டாங்க. டிஎம்கே காரங்களா யாரோ பிறந்துட்டாங்க, திமுக காரங்களா, அதெல்லாம் கேட்கக்கூடாது. இந்த இந்த முறைகேடு பற்றி இங்கே ரோடு போட்டது, ரோடே போடாமல் பணத்தை சூட்டிட்டாங்க. அதுன்னு ஆய்வு பண்ணி பெருசாக இதெல்லாம் கொடுத்தோன்னே அவர் கைது பண்ணாத குறை. அவர் இப்போ தனியாக புலம்பினுக்கிறாரு, நான் தான் இவ்வளோ விஷயத்தை வெளியே கொண்டு வந்தேன், யாரோ பேர் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு. இது வந்து மார்ச் 22 இந்த 26 வரைக்கும் இந்த பீரியடில் நடந்த குற்றங்களுடைய புகாரை எம்ஆர் விஜயபாஸ்கர் கொடுக்குறாரு, அறப்போர் இயக்கம் கொடுக்குது. இந்த புகார் அடிப்படையில் இன்றைக்கி எஃப்ஐஆர் போட்டு கிளம்பி போய் முகூர்த்தத்தில் கல்யாணத்தில் கலந்துக்கிட்டாங்க. அப்படின்னா ரைடு இல்லை, அது புரியுது. இல்லை, அவங்க பார்க்குறவங்களுக்கு என்னடா கல்யாணத்தில் கலந்துக்கிட்டான்னு நினச்சிக்க போகிறாங்க. அதனால் நேற்று 5:30 மணிக்கு தகவல் கிடச்சிது, 7:30 மணிக்கு எஃப்ஐஆர் போட்டாச்சு.
இவ்வளோ ஸ்பீடா? இருக்கட்டுங்க, அவர் பண்ண மாட்டார்னு சொல்லியிருந்தாங்களா அருணை? ம். இல்லை, ஒரு எஃப்ஐஆர் இடி பல மாசமா கெஞ்சி கடைசி வரைக்கும் போட. அதுதான் காலம் மாறுது. காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீருன்ற மாதிரி. இது தீராது போல, எப்போ கவலை உருவாகுது. ஆச்சா, இதில் முதல் குற்றவாளி ஏவா வேலு, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர். இப்போ அந்த துறை யார்கிட்ட இருக்குது சொல்லுங்கள் கரெக்டாக? பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகம். அப்படியே அந்த போர்ட்போலியோ அவர் வச்சுருக்காரு. அப்புறம் கண்ணன் முன்னாள் உதவி கோட்ட பொறியாளர், பூபாலன் சிங் முன்னாள் இளநிலை பொறியாளர், எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. கே பெரியசாமி முன்னாள் கோட்ட கணக்காளர், சத்யபாமா முன்னாள் கோட்ட பொறியாளர், நிதிலன் விவி நிதிலன் முன்னாள் கோட்ட பொறியாளர், ரஃபீக் முகமது முன்னாள் உதவி கோட்ட பொறியாளர், திருமதி தீபிகா முன்னாள் உதவி பொறியாளர், எஸ் கார்த்திக் முன்னாள் உதவி பொறியாளர், திருமதி என்எஸ் சத்யா முன்னாள் கோட்ட கணக்காளர். இப்போ இங்கே வேறு இடத்துல இருக்கிறாங்க. முன்னாள் நோன்னா அங்கே, இப்போ வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஜாலியாக வேறு எங்கே கோட்டத்துக்கு உட்பட்டவங்களா. அப்புறம் 11வது ஆள் சங்கரானந்த் இன்ஃப்ரா, அவர் தான் சங்கர். இவர் தான் வந்து செந்தில் பாலாஜிக்கெலாம் நெருக்கமான கான்ட்ராக்டர்ன்றாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் கொடுத்த புகார் அடிப்படையில், அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் கொடுத்த 4 பக்க புகார் வழக்கு பதிவு செய்யப்படுது. என்ன புகாரில் என்ன குற்றச்சாட்டு? பணம் கையாடல். மாநில நெடுஞ்சாலைத்துறையில் எந்த ஒரு சாலையும் அமைக்காமலே மார்ச் 22 ஒப்பந்ததாரர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் பொது பணம் வழங்கப்பட்டுள்ளது தான் குற்றச்சாட்டு. ஒருவேளை இனிமேல் போடுவாங்களா இருக்கும் தான். அது கூட டைமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. ஆமாம் சார், மார்ச்சில் சொல்லியிருப்பாங்க, காசு கொடுத்துருப்பாங்க, உடனே எலெக்ஷன் வந்து 2022 சரி, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு போடலான்னா போடக்கூடாதா? போடலாம். ஏமாத்திட்டா போயிட்டாங்க. தாவேக ஆட்சியில் போட்டான்னா அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, திருப்பி நம்ம 2.0 ஆட்சி வருது அப்போ போட்டுக்கலாம், போடலாம். இன்னும் தரமான சாலையாக போட்டு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்து வச்சுருப்பாங்க சார் காசு. ரொம்ப கொடூரங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கரூர் திட்ட முறைகேடு. கரூர்னால பல சம்பவங்களுக்கு காரணமானதாக இருக்கும் போல். கரூரில் சாலை அகலப்படுத்துதல் மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்காக சங்கரானந்த் இன்ஃப்ரா நிறுவனத்திற்கு சுமார் 7 கோடி மதிப்பிலான ஒப்பந்தம் மார்ச் 7, 2022 அன்று வழங்கப்பட்டது. ஆனால் எந்த பணியும் செய்யப்படாமல் மார்ச் 25 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் 3,23,27,550 ரூபா. எப்படி கரெக்டாக கணக்கு போட்டு கொடுத்துக்கிறாங்களா? 550 ரூபாலாம் கொடுத்துக்கிறாங்க. முறைகேடாக பணப்பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு குற்றச்சாட்டு. பண விவரம் எதுக்குன்னு அது தனியாக. வாரணாசி கன்னியாகுமரி சாலை, மண்மங்கலம் நன்னியூர் சாலை, நேரு தளவாயம், கரூர் ஏசானத்தம், இதுக்கெல்லாம் 1 கோடி 20 லட்சம், 26 லட்சம். இப்படி. இந்த கம்ப்ளைண்ட் எப்போ ஃபைலாக இருக்குது? அதான் சொன்னேங்க, நேற்று சாயந்தரம் 5:30 மணிக்கு. இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து இந்த ஆட்சி வந்து ஆரம்பத்தில் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அப்போ இந்த 4 வருஷத்தில் ஒருவேளை அந்த ரோடு போட்டு அறப்போர் முதல்ல கொடுத்துட்டாங்க. அதுதான் கேட்க. ஒருவேளை அந்த ரோடு போட்டு திரும்பி போயிருந்துச்சுன்னா அதுக்கு ப்ரூஃப் வேணும்ல? இல்லை, இந்த பாயிண்ட்லாம் கோர்ட்டில் வைப்பாங்க, அதனால சொல்கிறேன். போடாமேன்றாங்க. அப்புறம் போட்டு போயிருந்ததுன்னா 4 வருஷத்தில் ஆச்சுல்ல சார். போட்டு இப்போ போகிற ரோடெல்லாம் எவ்வளோ டக்குன்னு போயிடுது, ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் போய் போட்டோன்னே இப்படி கையை வச்சு புரிஞ்சா வந்துடுது அப்படியே கையோட. அப்படி தானே சொல்ல வரீங்க? இதில் ஆதாரங்களை வேறு அளிக்க முயற்சி பண்ணியிருக்கலாம். முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் இது குறித்து புகார் அளித்ததை தொடர்ந்து முதல் கட்டமாக 4 அதிகாரிகள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டனர். அப்போவே புகார் கொடுத்துருக்காரு. ஆனால் குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக ஏப்ரல் 8, 2022 அன்று இரவோடு இரவாக போலீஸ் பாதுகாப்புடன் பந்தோபஸ்தோட ஒப்பந்ததாரர் அவசரமாக சாலை அமைத்து, ஆமாங்க, அவசரமாக சாலை அமைத்து ஆதாரங்களை அழிக்க முயன்றதாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. சொன்னேன்ல, போட்டிருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. எப்படி போட்டிருப்பாங்க? எப்படியோ போட்டிருப்பாங்க. போட்ட மாதிரி போட்டோமா இல்லையா? நபார்டு சாலை முறைகேடு. இதேபோல் ஈரோடு கோட்டத்திற்கு உட்பட்ட கரூர் நபார்டு மற்றும் கிராமப்புற சாலைகள் பிரிவின் கீழ் பணிகள் செய்யாமலேயே சுமார் 1.5 கோடி பணம் சங்கரானந்த் இன்ஃப்ரா நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டதால் 5 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் கோட்டத்தில் மாங்காடு முகிலிவாக்கம் சாலை, ஒராத்தூர் காவனூர் சாலை உட்பட 6 சாலை பணிகள் மேற்கொள்ளப்படாமல் ரூபாய் 25 கோடி வரை முறைகேடாக பணம் வழங்கப்பட்டுள்ளதாக ஊடக செய்திகள் வாயிலாக தெரிய வந்துள்ளதுன்னு அந்த இதில் சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஆர் இதில் மார்ச் 22 பணம் வழங்கப்பட்டு பணிகள் முடியாத திட்டங்களை உடனடியாக நிறுத்தி தணிக்கை செய்ய வேண்டும் புகார்தாரருடைய கோரிக்கை.
சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்தாரர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். பண்ணிட்டாங்க. தரம் மற்றும் மதிப்பீட்டு புத்தகங்கள் எம்புக் விலைப்பட்டியலை பறிமுதல் செய்ய வேண்டும். பண்ணிவிடுவாங்க. அமைச்சர் ஏவாவேலு மற்றும் மூத்த அதிகாரியின் பங்களிப்பு குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும். இனிமேல் நடக்கும். இந்த மாதிரி இதில் A1லேருந்து A10 வரைக்கும் தங்களுக்குரிய பொது கடமைகளை தவறாக பயன்படுத்தி ஒப்பந்தாருடன் கூட்டு சதி, ஒப்பந்தாருன்னா சங்கர், கூட்டு சதி செய்து பொது பணத்தை கையாடல் செய்து ஏமாற்றியுள்ளது தெரிய வந்துள்ளது. இதில் ஊழல் தடுப்பு சட்டத்தின் 117A அதிகாரியிடம் முறையான அனுமதி பெற்றப்போ ரைடு போனோன்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பிரிவுகள் கடுமையான பிரிவுகள் 13B, 420, 409 இந்த மாதிரி பல செக்ஷன், கூட்டு சதி, மோசடி, நம்பிக்கை மோசடி, இந்த மாதிரி பல செக்ஷன் போட்டிருக்காங்க. இது எல்லாமே நான் பெயிலபிள் செக்ஷன், 10 வருஷம் வரைக்கும் தண்டனை கிடைக்கக்கூடிய செக்ஷன். அதனால் இது வந்து கொஞ்சம் A1 யார்? A1 ஏவாவேலு. ஏவாவேலு தான். ஆமாம். மற்ற எல்லாருமே கோட்ட பொறியாளர்கள் அவங்கன்னு. A11 வந்து அந்த ஒப்பந்ததாரர். இது இல்லாமல் அண்ட் அதர்ஸ் போட்டிருக்காங்க, யாரை வேணால் சேர்க்கலாம். இதில் வந்து இடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிடுச்சுல, இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வருவாங்க. அவங்க வந்து ரைடு விட்டாங்கன்னா அது தனியாக PML ஆக்டில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இவர்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ விஜய் சொன்ன மாதிரி தொட்டவங்களையும் விடமாட்டோம், அதுக்கான இதுவாக இது. ஆமாம், தொட்டவங்கள விடமாட்டோன்றது இதுதான் முக்கியமானது. இன்னும் பல துறைகளில் இது வரும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் இப்போ ஸ்டாலின் அவர்கள் இது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு இருக்காரு. சூப்பர், அருமையான நடவடிக்கை. இதை விட சிறப்பாக யாரும் எடுக்க முடியாது. நானே நினச்சிருந்தேன். அப்படியா சொல்லுவார்? அப்படிதான் சொல்லுவார். வேறு எப்படிங்க சொல்லுவார்? என் தம்பி விஜய் இது போன்ற காரியத்தை மிக சிறப்பாக செய்யக்கூடியவர் என்று எனக்கு தெரியும். நான் சொல்லுவார், நாங்கள் ஹிட்லரே பார்த்தோம், நாளைக்கு ஒருத்தர் வருவார் பாருங்க, நீ உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணிருப்பாரு. ஆர்எஸ் பாரதி இன்னைக்கெல்லாம் கல்யாணம் அவருக்கு வேற பாதி மீசை போகிறத நினச்சாதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஒரு மேயர் ஜெயிச்சாலே மீசை எடுத்துருன்னு. ஆமாம், அது நாளைக்கு மாற்றிக்குவார். 1-2ன்னு சொன்னேன், அது 122 நீங்கள் மேயர் ஜெயிச்சிங்கன்னா சொன்னேன். நான் தமிழ்நாட்டில் 122 கிடையாது. அதனால் நான் சொன்னது தானுக்கு தீனு கரெக்டாக ஆயிடுச்சு போ அப்படின்றார். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசினோம். இன்னொரு சந்திப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.